இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். எபிரேயர் 11வது அதிகாரம். எபிரேயர் 11வது அதிகாரத்திலே வசனங்கள் 24 28 வரை. வசனங்கள் 24 28 வரை. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 verses 24 onwards. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம். விசுவாசம் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் வாழவே முடியாது. விசுவாசமானது எங்கள் வாழ்க்கையின் சரீரத்துக்கு சுவாசம் அவசியமாக இருக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய மனிதன் உயிரோடு வாழ்வதற்கு விசுவாசம் ஒன்றுதான் ஆண்டவரே தேவை. அதனால்தான் விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசத்தினால் மட்டும்தான் உம்மை பிரியப்படுத்த முடியும் என்று எங்களுக்கு நீர் ஆண்டவரே கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி. இதை நாங்கள் அறிந்து கொள்ள எத்தனை எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்திலிருந்து எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறீர்கள். ஆண்டவரே, விசுவாசத்தை ஆவிக்குரிய கண்களினால் மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை, விசுவாசத்தை தங்கள் செயலிலே நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். தேவனே, இன்றும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இன்று மோசேயை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்போது தியானிக்கும்போது எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மோசேயினுடைய பெற்றோரை குறித்து பார்த்தோம். மோசேயினுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே உலகத்து ராஜாவுக்கு பயத்தினால் கீழ்ப்படியாமல் விசுவாசத்தின் மூலமாக பரலோக ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். பயத்தை விசுவாசத்தினால் மேற்கொண்டார்கள். பரலோக ராஜாவை பிரியப்படுத்த விசுவாசம் தேவை. பூலோக காரியங்களை பிரியப்படுத்த பயந்து கீழ்ப்படியது தான் பூலோக காரியம். அதனால் பயத்தை மேற்கொள்வது விசுவாசம் என்பதை அழகாக நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தாங்கள் செய்ய வேண்டியதை தாங்கள் செய்து மீதியை மற்ற காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். தேவன் அதை அவருடைய தீர்மானம் நிறைவேற தேவன் மற்ற காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மோசேயின் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, மோசே பெரியவரான பின்பு பார்வோனுடைய மகளின் மகன் என அழைக்கப்பட மறுத்ததும் நம்பிக்கையினால்தான். பாருங்கள், மோசேயினுடைய காரியத்தை பார்க்கும்போது 24 28 வரைக்கும் 4 வசனம் இருக்குது. அதனால் அநேக காரியங்களை இவருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். மோசே வளரும்போதே நமக்கு தெரியும், அவர்கள் பெற்றோர் செய்வது 3 மாதம் அவரை பேணி பயபக்தியோடு ஆண்டவருடைய நோக்கம் இவரில் இருக்கிறது என்பதை அறிந்து பூலோக ராஜாவின் பயத்தை பரலோக ராஜாவின் மீது வைத்த விசுவாசத்தால் மேற்கொண்டார்கள். அந்த 3 மாதம் வளர்த்த பிற்பாடு நானெல்லாம் ஒரு பெட்டியை செஞ்சு அதுக்கு கீழ் பூசி எப்படியெல்லாம் குழந்தைய பாதுகாக்க முடியும் பாதுகாத்து அந்த குழந்தைய நதியில் போட்டுட்டு அந்த இடத்துல தன்னுடைய மகளை அவருடைய சகோதரியை அனுப்பி மோசேக்கு என்ன நடக்குதோ பாரு, நீ எதெல்லாம் கடைசி வரைக்கும் செய்ய முடிந்ததோ அதையெல்லாம் செய்தாங்க இல்லையா? இப்போ என்ன நடக்குது? மோசேயுடைய அந்த பெட்டி அப்படியே வருவதை பார்த்துட்டு பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் செய்ய வரும்போது அந்த பெட்டியை எடுத்து அந்த மோசே அந்த குழந்தை ஒரு எபிரேய குழந்தைன்னு அதில் வச்சிருக்கிற துணியின் மூலம் அவங்க அறிந்து கொண்டு, பாருங்கள், தேவன் அந்த இடத்துல மோசேயை பாதுகாப்பதற்கு சரியாக பார்வோனின் மகளையே தேர்ந்தெடுக்கிறார். அந்த குழந்தை மேலே ஆசை இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எனக்கு வேணும்னும் போது அவர் சகோதரி போய் அவங்க தாயையே கொண்டு வந்து விட்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அவர் தண்ணீர்லேருந்து மோஷா என்று நம்ம பேரை பார்க்கும்போது நீர்லேருந்து அவரை எடுத்தனால அவருக்கு ட்ரான் அவுட் இல்லையா? மோசேக்கு அந்த பெயரை எடுக்கப்பட்டவர், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர்னால அந்த
அந்த மோசேன்ற பேரையும் அவங்க வைக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இதெல்லாம் நடந்த பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, மோசே வளர்ந்து வருகிறார். இந்த மோசேயுடைய வளர்ப்பை பற்றி ஸ்தேவான் மரிப்பதற்கு முன்னதாக பேசுகிறார் இல்லையா? பழைய ஏற்பாடு முழுவதையும் ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் பேசினது அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பொறிக்கப்பட்டிருக்குது, ரெக்கார்ட் ஆகிருக்குது. அங்கே 22வது வசனத்தில் இவர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்வார். மோசே எப்படி வளர்றாருன்னு நம்ம பார்க்குறோன்னா, மோசே வளரும்போது சகலவித கலைகளிலுமே வல்லவராக இவர் வளர்றார். ஒரு கலைன்னு இல்லை, எல்லாவற்றையும் படித்து வல்லவராக இவர் வளர்ந்தார்னு பார்க்குறோம். இப்படி வளர்ந்த மோசே அவருக்கு என்னெல்லாம் இருந்திருக்கும்? நல்ல எஜுகேஷன் இருந்தது, நிறையா ரிச்சஸ், ராஜா மகனான வளர்றார் இல்லையா, நல்ல ரிச்சஸ் இருந்திருக்குது, வெரி கம்ஃபர்டபுள் லைஃபு, அவருக்கு எந்த குறையுமே இல்லை. ஆனாலும் மோசேக்கு எப்படி தெரியும் தான் ஒரு எபிரேய பையன், தான் தன்னுடைய மக்கள் எல்லாம் ஸ்லேவாக இருக்கிறாங்க, அவர்களை மீட்க வேண்டும் என்று மோசேக்கு எப்படி தெரிந்திருக்கக்கூடும்? ஒருவேளை இந்த பார்வோனுடைய மகள் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், அவர் எபிரேய பையன்றதை சொல்லியிருக்கலாம். ஆனால் முக்கியமாக யார் சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வளரும்போது 3 மாதத்துக்கு மேலே அவர் வளரும்போது அவருடைய சகோதரி ஓடி போய் நான் ஒரு எபிரேய பெண்ணை கூட்டு வரேன்னு சொல்லி அவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு மோசைக்கு விடுறாங்க இல்லையா? அப்போ மோசையுடைய தாயார் வளர்க்கும் போது என்ன செஞ்சுருப்பாங்க, அவருக்கு நல்ல ஆண்டவருடைய சத்தியத்தை யெகோவா யாவே, ஏன்னா அவங்க அம்மா பேரே என்ன, அவர்களே தேவனுடைய மகிமையாக இருக்கிறார்கள். அதனால் தேவனுடைய மகிமைனா என்ன, அந்த மக்கள் எப்படி அடிமைகளாக இருக்கிறா, இது எல்லாம் மோசேக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார்கள். பால் மறக்கிற வரைக்கும் மோசே அங்கே தானே இருக்கிறாரு. அதனால் எல்லா காரியங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அதனால் மோசேக்கு எல்லாம் மனசில் இருக்குது. ஆனால் பாருங்கள், மோசே தனக்கு கிடைத்த பெரிய படிப்பு, தன்னுடைய எஜுகேஷனையோ இல்லை தனக்கு கிடைத்த பெரிய இல்லையா, ஃபேம், ரிச்சஸ், எஜுகேஷன், கம்ஃபர்டபுள் லைஃப், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ராஜா வீட்டில் என்னெல்லாம் கிடைக்குமோ எல்லாமே கிடைத்தது என்பதை தான் ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்கிறாரு. ஆனால் இவ்வளவு காரியத்தையும் பெற்ற மோசே 24வது வசனம் இங்கே நம்ம பார்க்குறது, எபிரேயர் 11:24, மோசே இப்போ என்ன செஞ்சிட்டாரு, பெரியவர் ஆயிட்டார். அது பெரியவர் ஆனதோ பார்வோனுடைய மகளின் மகன். அப்போ பார்வோனுடைய பேரன் என்று சொல்லப்படுவது, அதை பெருசாக அவர் நினைக்கலை. எவ்வளோ பெரிய காரியம் பார்த்தீங்களா? என்னை அழைக்கப்பட மறுத்தார். பார்வோனுடைய மகள் அவள் தான் எல்லாம் செஞ்சானாலும், பார்வோனுடைய மகளாக இருந்தாலும் பார்வோனுடைய மகள் என்று சொல்லப்படுவதை அவர் மறுத்தார் என்று பார்க்குறோம். அப்போனா இந்த உலகத்தின் மகிமையோ இல்லை உலகத்தின் ஆடம்பரியமோ உலகத்தின் பொருட்களோ உலகத்தின் சௌகரியமோ மோசையை என்ன செய்யலை, இழுத்து கொள்ளவில்லை. ஆனால் அவரை இழுத்து கொண்டது என்ன, தேவன் தனக்கு என்ன வைத்திருக்கிறார் அதை தான் செய்ய வேண்டும் என்பதை தான் அவர் மனசில் இருக்குது. அதனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அவர் தன்னுடைய சொந்த பலத்தில் இதை மறுக்கிற அவர் அடுத்ததாக பாவத்தில் சிறிது காலம் இன்புற்று இருப்பதை விட கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து துன்புறுவதையே அவர் சேர்த்து கொண்டார். அப்போனா பாவத்தில் வாழ்கிறது, அதனால் வர இன்பத்தை காட்டிலும், எங்கள் பாவத்தில் எகிப்துன்றது பாவம்னு நம்ம பார்த்தோம் டைப்பாலஜி கூட. இவருக்கு எங்கே அரச மாளிகையில் வாடும்போது அது ஏன் பாவம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய சித்தம் அவருக்காக வைக்கப்பட்டு இருப்பது வித்தியாசம். தேவனுடைய மக்களை விடுவித்து செல்லுவதே அவருடைய நோக்கம் என்பதை மோசே அறிந்திருந்ததனால் தன் வாழ்க்கையிலே தேவன் தனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டு வாழ்வது பாவம் என்பதை விளங்கி கொண்டார்.
அன்பானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்வது கடினமே இல்லை. அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த நோக்கத்தில் வாழும்போது தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம். மோசே இந்த பாவத்திற்காக இது வேண்டான்ட்டு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது நல்லா காணப்பட்டாலும் அது வேண்டான்னு விட்டுடுறாரு. அப்படி விட்டதுனால அவருக்கு இழப்பு இல்லைம்மா. மோசே இன்றும் நமக்கு ஒரு தேவ மனிதனாக ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை பெற்ற தேவனோடு முகமுகமாய் உறவாடின 40 நாட்கள், திருப்பி அடுத்த 40 நாட்கள் தேவனோடு முகமுகமாய் பேசி தேவனிடத்திலிருந்து நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய தலைவனாக தான் இன்றும் பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு வேளை இந்த ஆண்டவருடைய திட்டத்தை விட்டுவிட்டு, ஐயோ எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எனக்கு இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு அவர் யோசித்திருந்தார்னா அவர் என்ன செய்ய மாட்டார்? விசுவாச பட்டியலில் கூட இடம் பெற்றிருக்க முடியாது, தலைவனாய் இருந்திருக்க முடியாது. அதனால் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதே இந்த உலகத்தில் முக்கியம். அதுதான் பெரிய காரியம் என்பதை மிக தெளிவாக அறிந்து கொண்டார். அதை தான் நம்ம 25வது வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது பாருங்க, அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஏனெனில் தமக்கு 25வது வசனம், ஏனெனில் தமக்கு கிடைக்கவிருந்த கைமாறு ஒன்றையே கண்முன் இருத்தி அவர் எகிப்தின் செல்வங்களை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சியாகுவதே மேலான செல்வம் என்று கருதினார். ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட ஒரு நோக்கம் பாருங்க அவருடைய வாழ்க்கையில். எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? அவங்க அம்மா கிட்ட இருந்து. அவங்க அம்மாவும் அப்பாவும் உலகத்து ராஜாவுக்கு நாங்கள் பயப்படலப்பா, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் இருக்குதுன்றதை அறிந்து 3 மாதம் உன்னை பொத்தி வளர்த்து உன்னை பத்திரமா உனக்கு என்ன நடக்குதுன்றத நாங்கள் கண்ணில் பார்த்து ஆண்டவர் செய்த பெரிய கிருபையினால் இன்னைக்கு உன்னை வளர்த்து விடுகிறேன். அதனால அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லி கொடுத்தது, விசேஷமாக தாயார் சொல்லி கொடுத்தது. தாயாருடைய ஸ்தானம் எவ்வளவு முக்கியம் இல்லையா ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில்? அதை சொல்லி கொடுத்தது இவர் மனசில் வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எகிப்தின் செல்வங்களை காட்டிலும் அவங்க அப்பாவும் அம்மாவும் உலகத்து ராஜாவை விட்டுட்டு பரலோக ராஜாவுக்கு விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தது போல் இவர் என்ன செய்கிறாரு? அவர்களாவது என்ன செய்யலை, அந்த செல்வங்களை விட்டு வரல. ஆனால் இவர் பாரு, இருந்த செல்வங்கள், படிப்பு, தன்னுடைய தகுதி, தன்னுடைய ஃபேம் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்கிறார் இல்லையா? பவுல் சொல்கிறத போலையே இருக்குது. பவுல், பரிசுத்தவான் பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொல்கிறார், எனக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், இந்த எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய பிறப்பு, என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், கிறிஸ்து இயேசுவின் அறிவின் மேன்மைக்காக பவுல் சொல்கிறது போல இவர் மேசியாவின் பொருட்டு என்ன செஞ்சிடறாரு? அப்போ மேசியா ஒருவர் வரப்போகிறார் என்ற ஆழ்ந்த தீர்க்க தரிசனம் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா மோசே சொல்லுவார், என்னை போல மற்றொரு தீர்க்கதரிசி வருவார், அவர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை செய்வார், நான் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு உங்களை கொண்டு போகிறது போல இந்த உலகமாகிய பாவ உலகத்திலிருந்து உங்களை ஒரு பரலோகத்திற்கு அழைத்து செல்ல ஒரு மேசியா வருவார் என்று மோசே தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அதனால தான் இங்கே அவர் விசுவாசத்தில் எப்படி செயல்படுகிறார் பாருங்க. அரசனுடைய சீற்றத்திற்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு
தாய்கிட்ட இருந்த அதே தைரியம், தகப்பன்கிட்ட காணப்பட்ட அதே தைரியம். அரசனுடைய சீற்றத்துக்கு பயப்படலை, பரலோக அரசனுக்கு அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அதுபோலவே இங்கே இவர் மோசே 27வது வசனம், அரசனுடைய சீற்றத்துக்கு அஞ்சாது அவர் எகிப்தை விட்டு வெளியேறியதும் நம்பிக்கையினால்தான். நம்பிக்கை அவருக்கு இருந்தது. சரி, நான் என் உயிரை காத்து கொள்ள வேண்டும், ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற அந்த விசுவாசத்தில் தான் மோசே செயல்படுகிறார். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று உறுதியாயிருந்தார். அன்பானவர்களே, விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? மோசே நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். கண்ணாலே என்ன பார்க்க முடியவில்லை, ஆனால் கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பது. கண்ணுக்கு புலப்படலை, சரீர கண்ணுக்கு புலப்படலை, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணில் நிச்சயம் தெரியும், தேவன் ஒருவர் உண்டு, நான் விசுவாசிக்கிறேன். அதை தானே எபிரேயர் 11:6 நம்ம பார்த்தோம். தேவன் ஒருவர் உண்டு, அவர் எனக்கு சகாயம் செய்வார். இதுதான் விசுவாசம். இதை எப்போ பார்க்குறாரு? ஆவிக்குரிய கண்களிலே மோசே பார்க்கிறார். அவர் பஸ்காவை கொண்டாடினதும் தலைப்பேரானவர்களை அழிக்க வந்தவன் இஸ்ரவேலை தீண்டாதபடி இரக்கத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால்தான். இரத்தத்தை தெளித்ததும், இரக்கத்தினால் என்ன நடக்கிறது? இரத்தத்தை தெளித்ததும் நம்பிக்கையினால். மோசேக்கு இந்த நம்பிக்கை இருந்தது. பயங்கரமான ஒரு பெரிய வாதை வருகிறது. இந்த வாதையின் நடுவில் என்ன நடக்கிறது? நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? என்னுடைய வார்த்தைக்கு இணங்குவார். ஆண்டவர் நிச்சயமாக இரத்தத்தை தெளித்து இந்த விடுதலையை கொடுக்கிறவர் ஆண்டவர் என்பதை மோசே என்ன பண்ணாரு? விசுவாசித்தார். காண முடியாதவரை விசுவாச கண்களினால் கண்டார். எதற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே தான் உருவாக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதையே தன் வாழ்க்கையிலே முக்கியமாக கருதினார். அன்பானவர்களே, மோசேயுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடுத்த 40 வருஷம் அவர் எங்கே இருக்கிறாரு? ஒரு வனாந்தரத்தில், இல்லையா? வனாந்தரத்தில் போயிட்டு அந்த வனாந்தரத்தில் அவர் தனிமையாக, அங்கே குடும்பம் வருது, பிள்ளைகள் வருது, இதன் மத்தியில் அவர் நிச்சயமாக தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தன்னுடைய வாழ்க்கை எதற்காக இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவார் என்பதை முற்றிலுமாக நம்பினார். அன்பானவர்களே, மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் எந்த நோக்கத்திற்காக தன்னை படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்பதை விசுவாசித்தார். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணால் பார்ப்பவர் போன்று, என் கண்ணுக்கு தெரியல, ஆனாலும் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணினால் அவரை பார்க்கிறேன். மோசையை போல நம்ம வாழ கற்றுக்குவோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சவால்களில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல. 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை மோசைக்கு. 40 வருஷம் அவருக்கு கிடைத்தது ராஜ வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் அவரே தெரிந்து கொண்டது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னையே அர்ப்பணிக்கிறார். காணக்கூடாத ஒருவரை ஆவிக்குரிய கண்களால் மோசையினால் காண முடிந்தது. அன்பானவர்களே, அடுத்த 40 வருஷம் என்ன நடந்ததுன்னு தெரியும். முதல் மோசே வாழ்ந்தது 120 வருஷங்கள். முதல் 40 வருஷங்களில் தனக்கு சுகபோகமான வாழ்க்கையில் என்னால் எல்லாம் என்னுடைய சுகம் என்னுடைய சுயத்தினால், என் சுய சக்தியினால் செய்ய முடியும் என்று யோசிக்கிறார். அடுத்த 40 வருஷங்கள் கண்ணால் காணாத தேவனை நான் ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறேன். வனாந்தரத்தில் மாறுபாடான வாழ்க்கையாயிருந்தாலும், வசதியற்ற வாழ்க்கையாயிருந்தாலும், ராஜ வாழ்க்கைக்கு மாறுபட்ட வாழ்க்கையாயிருந்தாலும், எனக்கு கிடைத்த நான் யார் என்பதே இந்த வனாந்தரத்தில் யாருக்குமே தெரியாது. அந்த வாழ்க்கையாயிருந்தாலும் என்னுடைய ஃபேம், என்னுடைய புகழ், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய படிப்பு, இந்த 40 வருஷம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குதே, கலங்கலை.
ஆனால் என்ன செஞ்சார்? கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணினால் பார்த்தார். ஆவிக்குரிய கண்ணினால் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். அதனால தான் அடுத்த 40 வருஷம் நீங்கள் பார்க்கும்போது தேவன் அழைக்கும்போது அவருக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. 40 வருஷம் கடந்துருச்சு. அதனால் பல சந்தேகங்கள் இருந்தாலும் அழைக்கும்போது பலவிதமான சாக்குகளை சொன்னார். எக்ஸ்கியூசஸ், ஹி வாஸ் கிவிங் லாட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ். ஆனால் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவுடன் தேவனை முகமுகமாய் கண்டு நியாய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவராக காணப்படுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட விசுவாசத்தை செயல்படுத்துவோம். எப்போ செயல்படுத்துகிறாரு? வனாந்திரத்தில் இருக்கும்போது செயல்படுத்துகிறார். எப்போ செயல்படுத்துகிறாரு? ராஜா மாளிகையில் இருக்கும்போதே செயல்படுத்துகிறார். நீ வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, தேவன் எந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை தான் மோசேயினுடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலோ தேவன் நம்மை எந்த நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும்போது தான் வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லைனாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இப்படி இந்த நம்முடைய நோக்கத்தை தெரிந்து கொண்டு இந்த நோக்கத்திற்கு ஏற்ற வகையில் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். இஸ்ரவேலர் கட்டாந்தரையை கடப்பது போன்று செங்கடலை கடந்து சென்றது. இப்போ மோசே என்ன செய்கிறாரு? அடுத்த 40 வருஷம், முதல் 40 வருஷம் வசதியோடு இருந்தார். தன்னால் எல்லாம் செய்ய முடியும்னு நினச்சாரு. அடுத்த 40 வருஷம் எல்லா வசதியும் இழந்து தன்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினச்சாரு. அந்த நேரத்தில் தேவன் அவரை அழைக்கிறார். அப்போ தேவனுக்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்ற கால் எடுத்து வைத்த போது எந்த காரியமும் அவரை தடுக்கவில்லை. ஆண்டவர் அவரோடு இருப்பதை உணர்ந்து விட்டு தேவனுக்காக அடுத்த 40 வருஷம் என்ன செய்கிறாரு? ஒன்றுமே முடியாத என்னை தேவன் கரத்தில் எடுக்கும்போது எல்லாம் முடிவதாக அமையும் என்பதை அந்த அடுத்த 40 வருஷத்தில் நிரூபித்து காட்டுறார். அதுதான் பாருங்கம்மா, இஸ்ரவேல் மக்களை எத்தனை கூட்ட ஜனம்? 3 3.5 மில்லியன் பீப்புள் கட்டாந்தரையாக செங்கடலை கடக்கிறாங்களாம். செங்கடலை கடக்க அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் எவ்வளோ? ஒரு ராத்திரி, ஒரு இரவில் செங்கடலை இவர்கள் கடக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். செங்கடலை 3.5 மில்லியன் மக்கள் ஆழமாக எப்படி ஆழமான இந்த செங்கடலை எப்படி கடந்திருப்பாங்க? 3.5 மில்லியன் மக்கள் ஒரே ராத்திரியில் கடந்திருக்கிறார்கள்னா இட் இஸ் அ மிரக்கல். அப்போனா அது செங்கடல் எப்படி பிரிந்ததா? யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் வால் ஆஃப் வாட்டர் ஈதர் சைடு, 2 பக்கங்களிலும் நீரான சுவர் நின்றது. அப்போ 2 பக்கத்துலேயும் சுவரை போல நின்றது எது? நீரை சுவராக மாற்றக்கூடியவர் நம்முடைய தேவன். அதுதாம்மா ஆண்டவருடைய நோக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது, நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும்போது தேவன் செய்ய வேண்டியதை தேவன் என்ன செய்வார்? நிச்சயமாய் செய்வார். 2 புறமும் நீரானது சுவர் போல நின்றது. அப்போ இடையில் எவ்வளோ தூரம் இருக்கும்? நம்ம நினச்சிக்கிறோம் ஏதோ ஒரு ரோடு போதே அது போல் இருந்திருக்கோன்ட்டு. இல்லை, அது போல் இருந்திருந்தால் 3.5 மில்லியன் மக்கள் அதில் கடந்து செல்ல முடியுமா? ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்லுவது என்னன்னா, செங்கடல் பிரிந்தது.
3 3.5 மைல் இடையில் காணப்பட்டிருக்கும். இத்தனை மைல் இடைவேளையில் அது பிரிந்திருப்பதின் மூலமாக த கேப், 2 புறமும் நீரானது சுவர் போல நின்னது. இடையிலே வெட்டாந்தரை காணப்பட்டது. 3 முதல் 3.5 வரை அகலத்தில் இருந்தனால தான் 3.5 மில்லியன் மக்கள் அதில் கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா? செங்கடல் பிரிந்தது ஒரு ஆச்சரியம் என்றால், அது பிரிந்த அந்த இடைவேளை 3.5 மைல் தூரம் பிரிந்ததுனால தான் 3.5 மில்லியன் மக்கள் என்ன செய்ய முடிந்தது? ஒரே ராத்திரியில் கடந்து போக முடிந்தது. அநேகர் என்ன செய்கிறாங்க, இதை சொல்லும்போது இப்படி பிரிந்தது என்று இவங்க சொல்கிறது, இவங்க கடந்து போனது செங்கடலில், இவங்க கடந்து போனது இடம் ஒரு டீப் வாட்டர் கிடையாது, இட் இஸ் அ ஷாலோ வாட்டர். அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கால்நடையாக ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. இப்படியெல்லாம் மக்கள் சொல்லுறத நம்ம கேட்டிருக்கலாம். இப்படி தேவன் எழுதியிருக்கிற வேதத்திற்கு முரணாக இப்படி சொல்லும்போது அவங்களால என்ன செய்ய முடியாது? நிரூபிக்க முடியாது. ஏன்னா சரி, அவங்க சொல்கிற மாதிரியே நம்ம பார்த்தோன்னா, ஒருவேளை இவங்களது அப்படி கடந்து போயிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோன்னா, அவர்களுக்கு பின்னாக வந்த பார்வோன் அரசனும் அவனுடைய சேனையும் என்ன செஞ்சுதான் அந்த நீரிலே மூழ்கி மரித்து விட்டார்கள் என்பதை பார்க்குறோம். அப்போ எப்படி அவர்களால் மூழ்கி மரிக்க முடியும்? அப்படி தண்ணீர் இல்லாத ஷாலோ வாட்டரில் தேவன் இவர்களை மூழ்கி மரிக்க வைத்திருந்தார். அதுவும் ஒரு அற்புதம்தான். அதனால் வேதாகமம் சொல்லுவதை முழுவதுமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தை எடுத்து அந்த இடத்துல நீர் அதிகமாக இருந்திருக்காதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. வேதாகமத்தில் முரண்பாடாக பேசினாலும் வேதாகமமே வேதாகமத்துக்கு பதில் சொல்லும். பைபிள் வில் ஆன்சர் பைபிள். நம்ம அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை, நம்ம ஆன்சர் பட வேண்டியதில்லை. வேதாகமமே என்ன செய்யும்? பதில் சொல்லும். அதனால தான் நீர் இல்லாத இடத்துல எப்படி பார்வோனின் திரண்ட சேனை, ரதங்கள், சாதாரண ஆட்கள் மட்டுமில்லை, ரதங்களோடு வந்த அந்த குதிரைகள் எல்லாம் அப்படியே நீரிலே மூழ்கி இருக்கும். அதனால் நமக்கு நிச்சயமாய் தெரியும், தேவன் யாத்ராகமம் 14வது அதிகாரத்தில் தேவன் சொன்னது போல வால் டு வால் நீர் சுவர்கள் நின்றது. இடையிலே இருந்த இடைவெளி 3 அல்லது 3.5 மைல் தூரம் இடைவேளை இருந்திருக்கும். அதனால்தான் ஒரே ராத்திரியில் 3.5 மில்லியன் மக்கள் அதில் கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா! நாம் செய்வதை நாம் செய்ய வேண்டும். தேவன் செய்வதை தேவன் நிச்சயமாய் செய்வார். நாம் செய்வதை செய்துவிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு ஜெபத்திலேயும் மக்களோடும் நாம் தரித்திருக்கும் போது எதை வெளியில் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. 2 பேர் மோசேயுடைய பெற்றோர் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்குறோம், மோசேயுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்குறது உலகத்திற்கும் உலகத்தின் அதிகாரத்திற்கும் உலகத்திற்கும் உலகத்திலே பலத்தவர்கள் என்று சொல்லுகிற மக்களுக்கும் கீழ்ப்படியாமல் அவர்கள் கீழ்ப்படிந்தது பரலோக ராஜாவுக்கு. உலகத்திற்கு பயத்தை, உலகத்தில் இருக்கிற சவால்களுக்கான பயத்தை பரலோக ராஜாவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் மோசே மேற்கொண்டார். அவர் தாயும் தகப்பனும் எப்படி மேற்கொண்டார்களோ அதுபோலவே மோசேயும் மேற்கொண்டார். இதில் இன்னும் ஒரு சின்ன கருத்து, மோசேயை இப்படி வளர்க்கிற பாக்கியம் மோசேயின் தாய்க்கு கிடைத்தது. மோசேயின் தாய் ஒருவேளை தன் தகப்பனோடு சேர்ந்து வளர்த்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படி வளர்க்கும்போது அவருக்கு சொல்லி அவர்கள் வளர்த்தது, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது, அந்த திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு பயப்படாமல் பரலோகத்தின் சித்தத்தை நிறைவேற்ற நமக்கு கிடைக்கிற விசுவாசத்தை நாம் என்ன சொல்லணும்? பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். சின்ன பிள்ளைங்கனாலும் சரி, பெரிய பிள்ளைங்கனாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்க. உங்கள் வாழ்க்கையில் விளங்கி கொள்ளுங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். அதற்கு நான் உடன்பட வேண்டியது
விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் செயல்பட வேண்டும். விசுவாசத்தினால் வார்த்தைகளை பேச வேண்டும். விசுவாசத்தினால் நான் என்ன செய்ய தேவன் தீர்மானித்திருக்கிறாரோ அதை உலக பொருட்களோடோ உலக மகிமையோடோ உலகத்தின் காரியங்களோடோ ஒப்பிட்டு விடவே கூடாது. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமத்தகப்பனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, அப்பா பிதாவே, விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். விசுவாசத்தை ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க வேண்டும். கண்ணுக்கு புலப்படாதவரை கண்ணினால் பார்ப்பவர் போன்ற மோசே காணப்பட்டாரே தேவனே. விசுவாசமான காரியங்களை நாங்கள் எதற்காக ஜெபிக்கிறோமோ, எதற்காக எந்த சவால் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோமோ அதை விசுவாச கண்களில் பார்க்கவும் விசுவாசத்திலே அதற்காக நாங்கள் செயல்படவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, உமக்கு ஒவ்வொருவர் மேலும் நோக்கம் இருக்கிறது என்பதை நாங்களும் உணர்ந்து வாழ எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை போதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே. எங்களால் ஆன காரியத்தை நாங்கள் செய்துவிட்டோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, மனிதர்கள் இருதயத்தில் பேசுங்க. தடையாய் நிற்கிற சுவர்களை எல்லாம் தகர்த்து போடுங்க. அதிசயத்தை செய்து ஆண்டவரே நாங்கள் காத்து கொண்டிருக்கிற அந்த பெரிய அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.